தேங்க்யூ. ஸ்போர்ட்ஸ் அண்டர் 13 தமிழ்நாடு ஸ்டேட் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் அவங்களோட ஆர்கனைசிங்கில் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புத்தூரில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 41 டீம் இன்றைக்கி பெண்கள் ஈவெண்ட் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ஈவெண்ட் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் கூட சேர்ந்து தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷன் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டு அடுத்த ஒரு 5 நாட்கள் நடக்க போகுது. தொடர்ச்சியாக 9th மீண்டும் ஆண்கள் ஈவெண்ட் பாய்ஸ் ஈவெண்ட் வந்து திருப்பி 38 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 41 டீம் வர போகிறாங்க. அதோட இனாகரல் ஈவெண்ட் இன்னைக்கு ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கையால் இன்னைக்கு இனாகரேட் பண்ணியிருக்கோம். சார், இப்போ என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குது, அரசு பள்ளி மாணவர்களாக இருக்காங்க, சில இடங்களில் தடுமாறுறாங்க, தமிழகத்தில் கடந்த முறை தடுமாறி இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கோம் சார்? இப்போ அவங்களுக்கு வெறும் பள்ளியில் வந்து படிப்பு மட்டுமே இல்லாமல் ஸ்போர்ட்ஸை அரசு பள்ளியில் எப்படி கொண்டு வர போகுது? ஏற்கனவே கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய கொண்டு வரல, அதனால தான் சில இளைஞர்கள் தடுமாறிட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். அண்டர் 13 இன்டர் டிஸ்ட்ரிக்ட் சுமார் 41 மாவட்டங்கள் பங்கேற்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. பாஸ்கெட் பாலில் சகோதரர் நிதியமைச்சர் இதை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கார் தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷனுடைய, அவருக்கு நன்றி. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் புதிய பாலிசி ஆனரபிள் சிஎம் கூடிய விரைவில் வெளியிடுவார். அதில் முதல் கொள்கை எல்லோரும் விளையாடணும், அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். பொதுவாக எஸ்டிஐடியில் லேண்ட்ஸ் வந்து பெருசாக இருக்காது. ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கார்பரேஷனாக இருக்கட்டும், எங்கெல்லாம் வந்து வேக்கண்ட் லேண்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து எம்ஓஇ போகிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்தெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஃபெட்லைட்ஸை இமீடியட்டாக வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி விளையாட்டு மைதானங்கள் எங்கே பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 38 மாவட்டங்களிலும் ஒரு தரமான ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய, ஏஷியன் கேம்ஸில் இருக்கக்கூடிய, எல்லா கேம்ஸ்லையும் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் உருவாக்கணும். எல்லா விதமான இளைஞர்களும் பயிற்சி பெறதுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு கேம் வந்து அத்லட்டிக்கோ இல்லை பாஸ்கெட் பாலோ இல்லை ஃபுட்பாலோ ஹாக்கியோ இல்லை ஸ்விம்மிங்கோ ஒரு குழந்தை வந்து 10 வயசில் விளையாடணும்னா பெற்றோர்களுக்கு வந்து எங்கே விளையாடணுங்கிறது இன்னும் சரியான அகாடமிஸ் இல்லை, எங்கே கோச் இருக்காங்கன்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ கோடி பேர் இருக்க இடத்துல விளையாடக்கூடிய அளவுக்கு மைதானங்கள் இல்லை. ஸோ அதை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன் எல்லோரும் விளையாடணும், அது முக்கியமாக இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் ஏன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னா, தமிழ்நாட்டில் அதிகமான ட்ரக்ஸ் கல்ச்சர் மிகப்பெரிய உருவாக்கியிருக்கு. அது ஸ்கூல்ஸ்லையும் இருக்குது, காலேஜஸ்லையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை ஆனரபிள் சிஎம் எந்த அளவிற்கு ஒழிக்க முடியுமோ, ஒரு பக்கம் காவல்துறையை வைத்து அதை சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்தாலும் சோசியல் அவேர்னஸ், ஒவ்வொரு இளைஞரும் போதை பழக்கத்திற்கு செல்லாமல் விளையாட்டை ஒரு முன்னுரிமை கொடுத்து விளையாடும் பொழுது மனதும் சரி உடலும் சரி பக்குவம் அடையும். அதுக்கு விளையாட்டு மைதானங்கள் அதிகமாக வேணும். அதுக்கான ஸ்ட்ரக்சரும் சரி, கல்வித்துறைக்கும் விளையாட்டுத்துறைக்கும் எப்பொழுதுமே ஒரு பெரிய கேப் இருக்கு. ஆல்ரெடி கல்வித்துறையோட சேர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சகம் 2 அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு புதிய பாலிசியை எல்லா பள்ளிகளிலும் உருவாக்குவதற்கு ஒரு ஆய்வு வந்து ஆல்ரெடி ஒரு ஆய்வு முடிஞ்சிருக்கு. அது ஆனரபிள் சிஎம் கிட்ட அந்த ஆய்வுடைய அறிக்கையை முழுதாக கொடுத்த பிறகு கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிசி
எஜுகேஷனுக்கு ஈக்குவலாக உருவாக்கப்படும். கூடிய விரைவில் அது மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பார். கேபி முனுசாமி வந்துட்டு தேங்க்யூ. ஸ்போர்ட்ஸில் எனக்கு ஃபைனலி ஸ்போர்ட்ஸ்